13 like at a multiple choice question on digital electronics, which is common for EEE, ECE, CAC and IT. நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது MCQ series. Question read பண்ணுவோமா? For the box shown, the output D is true. The output D is true or 1. High னு வச்சுக்கலாம். High output. If and only if a majority of the inputs are true. சரி, அப்ப majority. சரி, ஓகே, இதுவும் ட்ரூவா இருக்கணும். A ஒன்னா இருக்கணும், B ஒன்னா இருக்கணும், C ஒன்னா இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ரெண்டு ஹையா இருக்கணும். அதான் மெஜாரிட்டி. நிறைய பேர் ஹையா இருந்தாங்கன்னா அவுட்புட் ஹை, நிறைய பேர் லோவா இருந்தாங்கன்னா அவுட்புட் லோ. நம்ம ஹைன்னு எடுத்துக்கணும். சரி, த பூலியன் ஃபங்க்ஷன் ஆஃப் த அவுட்புட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இல்லை ஏபிசி 3 இன்புட் எடுத்துருக்கிறேன். ஏபிசி. சரி, அவுட்புட் என்ன? டி. மெஜாரிட்டி ஹையா இருந்தால் அவுட்புட் ஹையா இருக்கும், மெஜாரிட்டி லோவாக இருந்தால் அவுட்புட் லோவாக இருக்கும். நம்ம இப்போ ஹையை தானே மீன் பண்ணுறோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். அப்போ 3 பேருமே 0, அப்போ அவுட்புட் 0. மெஜாரிட்டி 0னா 0, மெஜாரிட்டி 0. 2 பேர் 1, அப்போ மெஜாரிட்டி 1. 2 பேர் 0, மெஜாரிட்டி 0. 2 பேர் 1, அப்போ மெஜாரிட்டி 1. மெஜாரிட்டி 2 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேருமே மெஜாரிட்டி. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இதுக்கு ஒரு கே மேப், 8 செல் கே மேப் போட்டுக்கலாம். 0th செல் 0, ஃபர்ஸ்ட் செல் 0, செகண்ட் செல் 0, அடுத்து தேர்ட் செல் 1. அப்போ 0 0 0 1. சரி, அடுத்து 0 1 1 1, 0 1 1 1. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கே மேப்பை இப்போ குரூப்பிங் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த குரூப்பிங் எடுப்போமா? இந்த குரூப்பிங் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த குரூப்பிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசி பார் கிடைச்சிருமா? பிசி பார், பி இன்டூ சி பார். சரி, அடுத்து இந்த குரூப்பிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்டூ சி. அடுத்து இந்த குரூப்பிங் எடுத்தீங்கன்னா ஏபி. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? சாரி, இது 1 1, சாரி 10. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஓகே, பிசி இங்க இருக்கு, சிஏ இங்க இருக்கு, ரைட்டு. பிசி இங்க இருக்கு, பிசி இங்க இருக்கு, சிஏ இங்க இருக்கு, ஏபி இங்க இருக்கு. ஓகே, கொஞ்சம் கொஸ்டினை வந்து நமக்கு ஆன்சரை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணாமல் என்ன பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இதை சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கொடுக்கல. சரி, ரெடியூஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணுமே. இப்போ இந்த ஒன்றை மட்டும் தனியாக குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? இந்த இடத்துல ஏ கிடைச்சிருக்குமா? இந்த இடத்துல பி பார் கிடைச்சிருக்கும், இந்த இடத்துல சி கிடைச்சிருக்கும். சரி, இந்த ஒன்றை மட்டும் தனியாக குரூப் பண்ணீங்கன்னா ஏ பிசி கிடைச்சிருக்குமா? சரி, இந்த ஒன்றை மட்டும் தனியாக குரூப் பண்ணீங்கன்னா ஏ பி சி பார் கிடைச்சிருக்குமா? சரி, ஓகே. அடுத்து இந்த ஒன்றை மட்டும் தனியாக குரூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஏ பார் பிசி. கரெக்டா? சரி, அப்போ இந்த 4 எக்ஸ்பிரஷனும் வர்ற மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி உங்களுக்கு வேணும். ஏபிசி இருக்கா? ஆமாம், ஏபிசி இருக்கு. இதில் ஏபிசி இல்லை, அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. இங்கேயும் ஏபிசி இல்லை, இங்கே ஓகே ஏபிசி இருக்கு. அடுத்து ஏ பி பார் சி வேணும். ஏ பி பார் சி இருக்கா? ஆமாம், ஏ பி பார் சி இருக்கு. இங்கே ஏ பி பார் சி இல்லை, இங்கே ஏ பி பார் சி இருக்கு. ஓகே, அடுத்து ஏபிசி பார் இருக்கா? ஏபிசி பார், ஏபிசி பார் ஆமாம் இருக்கு. சரி, அடுத்து ஏ பார் பிசி இருக்கா? ஆமாம், ஏ பார் பிசி இருக்கு. அதாவது அவங்க ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க, கே மேப் கொடுத்துட்டாங்க. ஆனால் கே மேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா குரூப்பிங்கில் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இவங்க சிம்பிளிஃபை பண்ணாமல் ரெடியூஸ் பண்ணாமல் அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.